ஹாய் மக்களே! வெறும் 20 நிமிஷத்துல என் ஃபேஸ் பாருங்க. எந்த அளவுக்கு வெள்ள வெளேன்னு மாறிடுச்சு. ஏதோ மாவு பூசுன மாரி இருக்கு பாருங்க ஃபேஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? கண்டிப்பா தெரியுங்க. எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. வெறும் 20 நிமிஷம் மட்டும் தாங்க விட்டுருந்தேன். நீங்க என்னையாட்டம் கூட 20 நிமிஷம் விட தேவையில்ல. சும்மா கொஞ்சமா எடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கனாலே போதும். உங்க ஃபேஸ வந்து நல்லா பிரைட்டா, ஈவன் டோன்ல சுருக்கங்கள் இல்லாம செம்மையா உங்க ஃபேஸ வந்து சூப்பரா சேஞ்ச் ஆக்கிரும். பாருங்க வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி கூட ஃபேஸ்ல இருந்து போடலங்க. அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் எனக்கு தாங்க முடியல. சரி உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்டின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபேஸ் கிரீம வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? எப்படி வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது? நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றதை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லங்க. இத வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ஃபேஸ் கிரீம வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் ஃபுல்லா பாடி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு குளிச்சு விட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நமக்குமே அப்படிதான். இத வந்து நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் கை கால் எங்கெங்கெல்லாம் ஒரு டேனா இருக்கும் அல்லது பிளாக்கா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபுல்லா நீங்க தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி உங்க ஃபேஸோட ரிசல்ட் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க ஹோல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணி இதை வந்து குளிங்க. ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 3 மடங்கு உங்களுடைய கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கிரீம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்றத டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு தயிர் தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வீட்லேயே நான் உர ஊற்றி வச்சது, அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த தயிரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி திக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் கொஞ்சம் தயிரை போட்டு வச்சிட்டாலே அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் யோகர்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். தயிராக பயன்படுத்திடாதீங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு பவுலோடு எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துட வேண்டாம். பச்சை அரிசி எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து நாம் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா பெரிய கிழங்காக ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி கூட தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்கறதுனால ஒன்றுமே கிடையாது, தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஜூஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ச் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்குலேருந்து நம்ம ஸ்டார்ச் மட்டும்தான் எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஜூஸ் நமக்கு தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வடிஞ்சிருச்சு. அதனால் தண்ணி எவ்வளோ சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சக்கைகள்லாம் எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஏன்னா ரெஸ்ட்டில் விடும்பொழுது தான் நமக்கு அடியில் வந்து ஸ்டார்ச் தங்கி வரும். அப்போ தான் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரோஜா பூவா அப்படி நினைக்காதீங்க. இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், ரொம்ப ஈஸி. இது இல்லாதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 ரோஸ் பூக்கள் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த பூ தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வெயில் காலம் இல்லையா, நல்லாவே பூக்கள்லாம் கிடைக்கிது. இப்போ அந்த 5 பூவையும் உதிர்த்து விட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, பச்சை அரிசி, அந்த அரிசியை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ரோஸ் பெட்டல்ஸோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ரோஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியும் உள்ளே போட்டாச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ளார. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான வாட்டராக கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே அரைப்பட்டு வந்துடும். அரைச்சி வந்தோடனே கலர் பாருங்கள், நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் தான் நமக்கு வேணும். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நெருக்கமான உள்ள சல்லடையில் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு.
இந்த சக்கைகளை தூக்கி போடாமல் நீங்கள் ஸ்க்ரப்பராக கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அடுப்பில் வச்சு நம்ம சூடுபடுத்த போகிறோம். இதை வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்படி திக்காகும் அப்படின்னா, நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசி மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மாறிடும். கலர் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க. நல்லா ஒரு ஒயிட் கலர்லேயே நமக்கு மாறி வந்துடும். ஒயிட் கலர்னு சொல்ல முடியாத லைட்டாக ஒரு பிங்க் ஷேடில் நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருங்க. இப்போ நல்லா பாருங்கள், திக்காக மாறிடுச்சு. இப்போ மாறினோன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுத்து ஒரு பவுலுக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஒயிட்டாலாம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மேலாப்பில் வடிகட்டிட்டு அந்த ஸ்டார்ச் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ அந்த ஸ்டார்ச் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டார்ச் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டார்ச் இருக்குது. அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வலிச்சு உள்ளே போட்டுருங்க வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா இதுதான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபேஸில் உள்ள கரும்புள்ளி, கருவளையம், மங்கு இது எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி தயிர் வந்து வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா வடிஞ்சிருச்சு. வடிஞ்சு நமக்கு நல்லா திக்காக யோகர்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த யோகர்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி மாதிரி வந்துடும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா இந்த மாதிரி பிளெண்டர் இருந்துச்சுன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக நமக்கு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். ஸ்பூனில் பண்ணுறதோட இந்த மாதிரி பிளெண்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீம் மாதிரியே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னா, மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பிசுறு கூட இல்லாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கூட கையில் வந்து நமக்கு தென்படாது. கையில் எடுத்திங்கன்னா நம்ம கடையிலலாம், அதாவது ஆன்லைன்லாம் நமக்கு விற்கிறாங்கள்ல க்ரீம், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதேமாதிரி ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள்களும் அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட ஒரு பிசுறு இல்லாமல் அவ்வளோ அருமையாக அப்படியே ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ரிசல்ட் தாங்க ரொம்ப முக்கியம். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முக்கியமாக குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தைங்க உடம்புலலாம் நம்ம தேய்ச்சோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான க்ரீம்ங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முகத்துலேருந்து கால்கள் வரைக்கும் நல்லா இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணால் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா. நம்ம ரோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி, அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அதில் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பார்க்க உங்களுக்கு ஒரு லைட், அதாவது பியூர் ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்கும். உங்கள் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. சூப்பரான க்ரீம்ங்க. இதை நீங்கள் 2 டேஸ்க்கு வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு
நல்ல ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த கிரீம் வந்து என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்ட போறேன். என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க நல்லா. எவ்ளோ டல்லாவும், டேனாவும் இருக்கு பாருங்க. கலர் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப டல்லா பார்க்கறதுக்கே ஒரு பிளாக்கா இருக்கு ஃபேஸ்ல. இப்ப இந்த கிரீம் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணா போதும். ஆனா நான் உங்களுக்கு ஃபுல்லா என்னோட பேக் மாரி என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் காட்ட போறேன். நீங்களும் இத பேக் மாரி யூஸ் பண்ணலாம் தாராளமா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி உருளைக்கிழங்கு ஜூஸ் மேலாவுல வடிச்சு வச்சிருந்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் அத வந்து கொஞ்சம் இந்த மாரி போட்டுக்கிறேன். பாருங்க. இத வந்து நானு டிப் பண்ணிட்டேன் இந்த காட்டன்ல கிளீன் பண்றதுக்காக. நீங்க மில்க் கூட தாராளமா வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அப்படின்னா தாராளமா ஒரு ஃபேஸ் வாஷோ, சோப்போ எது வேணாலும் நீங்க வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். நெறைய பேர் அக்கா கருவளையத்துக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கண்ண சுத்தி இருக்கிற கருவளையத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு சாறு ரொம்ப பெஸ்ட் இருக்குங்கிறபடிங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த கிரீம வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்க கண்ண சுத்தி இருக்கிற கருவளையங்கள்லாம் போயிடும். அதே மாரி இந்த இடத்துல டேன் ஆகும் நெறைய பேத்துக்கு. அந்த டேன் வந்து ரிமூவ் ஆயிடும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தா அதுவும் சூப்பரா உங்களுக்கு வந்துரும். இந்த மூக்குலலாம் சொர எனக்குலாம் நெறைய இருக்குங்க. அப்படி கைய வச்சு அமுக்குறோம்னா அப்படியே வரும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நல்லாவே குறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும் இந்த கிரீமு. நம்ம நெறைய கிரீம் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செம்ம ரிசல்ட். அது மட்டும் இல்லங்க. நமக்கு எவ்வளோ ரிசல்ட் தருதோ அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பொய் வந்து எதுவுமே கிடையாது. நெறைய பேர் சொல்றீங்க லைட் வெளிச்சத்துல எடுக்குறீங்க. அதனால உங்க ஃபேஸ் வந்து பிரைட்டா தெரியுது. அப்படிலாம் சொல்றீங்க. அதாவது பிரைட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. என் ஃபேஸ் வந்து ரொம்ப வெள்ள வெள்ளேன்னு இருக்கிற கலர்லாம் கிடையாதுங்க. நார்மலான ஒரு ரொம்ப கம்மியான கலர் தான். ஆனா இந்த கிரீமால யூஸ் பண்ண என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா சூப்பரா நல்லா சேஞ்ச் ஆகுது. பாருங்க சுருக்கங்கள்லாம் எதுவுமே என் ஃபேஸ்ல இருக்காது. எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆல்ரெடி இருந்துச்சு ரொம்ப. ஆனா இந்த கிரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு ஃபேஸ் வந்து நல்லா பார்க்க பளிச்சுன்னு நல்லா எந்த ஒரு கருப்புள்ளிகள் கூட இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா இது ரிசல்ட் தரும் இந்த கிரீம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம ஃபுல்லா ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டு நம்ம துணி வச்சு துடைக்கணும், வாஷ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்ப இந்த கிரீம் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம். இன்னைக்கு நான் பிரஷ்லயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போறேன். நான் மிச்சம் இருந்துச்சு அந்த கிரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ணிப்பேன். நல்லா ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு. நீங்க ரெடி பண்ண ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதை நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு 100க்கு 200% ரிசல்ட் இருக்குங்க. நீங்க பாருங்க இந்த பேக்கை வந்து அதாவது இந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு நான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரீமோட ரிசல்ட் நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் ஃபேஸ் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஃபேஸ்ல வச்சோம்னா அப்படியே ஓடுதுங்க. அந்த மாதிரி இருக்கு கிரீம் கன்சிஸ்டன்சி. அவ்வளோ பக்காவா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த சம்மருக்கு நம்ம இந்த மாதிரிலாம் க்ரீம் ஃபேஸில் நெக்லலாம் அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லாவே குளுன்னு சில்லுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தை போக்கணும்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது, டேன் ஆகிடும். என்ன தான் நம்ம போனாலும் இந்த அனல் காற்றுல நம்ம ஃபேஸ் எல்லாம் அப்படி டேன் ஆகிடுது. என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டேனாக இருந்துச்சு. ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. இந்த க்ரீமை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ரைஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கறனால நம்ம ஃபேஸை நல்லா வந்து க்ளோ பண்ணி காட்டும். நல்லா க்ளோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து என் கைகளையும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கையெல்லாம் கருப்பாக தானே இருக்கும். உள்ளது தானே இருக்கும், இருக்கிறது தானே காட்டும். நான் இதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? கையை இவ்வளோதான் நான் கலர் அவ்வளோதான் காட்டும். நல்ல பெரிய என்ன சொல்கிறது தெரியல. ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கூட தப்பாக சொல்லுவீங்க, அடிக்கடி ட்ரை பண்ணுங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஓகே பெஸ்ட்டான ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விடலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து சூப்பராக ட்ரை ஆயிடுச்சுங்க. 20 மினிட்ஸ்க்கு மேலே போச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணிட்டு இந்த தக்காளி பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அடிப்பகுதியில் உள்ளது மட்டும் எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். சூப்பராக ரிசல்ட் தரப்போகுது. நல்லா ஜென்டிலாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப டேனாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேனு அப்புறமேட்டு டார்க்காக இருக்கிற ஸ்கின் எல்லாம் ப்ரைட் ஆக்கி டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்.
ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்க தக்காளி பழம் கூட யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வேணும்னா மீஷோவில் விற்கிதுங்க. தாராளமாக வாங்கிக்கலாம். ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இது சேல் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கலர் மட்டும் எனக்கு ஒயிட் கலரில் கொடுத்துட்டாங்க. நான் வேறு கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இந்த கலர் வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்பாஞ்சும் தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல கடையிலாம். ஆனால் மீஷோவில் பார்த்தா டக்குன்னு ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது துடைக்கிறதுக்கு. ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதோட துடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க லைட் வெளிச்சத்தை மாற்றி மாற்றி போடுறீங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். இப்போ கூட பாருங்கள் ஒரே லைட்டு தான் எரியுது. ஆனால் வந்து இந்த வெளிச்சத்தினால, வெயில் வெளிச்சத்தினால நமக்கு வந்து ஒரு மாதிரி டபுள் கலராக தெரியுது. மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. நான் ஃபில்டர்லாம் போடல, லைட்டெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வச்செல்லாம் நான் வீடியோ எடுக்கவே கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஃபோன் மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து கேமரா கூட கிடையாதுங்க. வெறும் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுப்பேன் எப்பயுமே. எல்லாமே அப்படி தான். நீங்களே ஏதாவது நினச்சிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அப்படியோ இப்படியோ அப்படின்ட்டு. என் ஃபேஸ் பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நம்ம கையையும் க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லை நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸ். எப்படி இருக்கு பாருங்க கை. சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸை க்ளீன் பண்ணி முடித்தோடனே என் ஃபேஸில் ஏதோ மேக்கப் போட்டிருக்க மாதிரி இருக்குது. மேக்கப்னால ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் போட்ட மாதிரி என் ஃபேஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுங்க. அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு. சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். இதை வந்து பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. 14 வயசு குழந்தைங்கலேருந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது எதுவுமே பண்ணாது. இதில் நம்ம சேர்த்துருக்கிறது எதுவுமே எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது. தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு ஃபுல்லாக இதை வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களை குளிப்பாட்டிக்கலாம். சூப்பராக அவங்களுடைய கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்து பிறந்த கலரோட ஒரு 2-3 மடங்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான். நிறைய பேர் அதாவது என்னையாட்டம் டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ நம்ம ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமே, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக கொண்டு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு பதிவும் உண்மையானது. எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கோ அந்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி அதை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.